வீட்டு சமையல். இன்றைக்கி தென் மாவட்டங்கள்லாம் இஞ்சி சாறு வாரத்துக்கு ஒரு முறை குடிப்பாங்க. ஏன்னா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, பணத்தேரும் தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு கைகால் வலிக்காக, அப்புறம் அஜீரண கோளாறு, இந்த மாதிரி காரணங்களுக்காக வாரத்தில் ஒரு முறை இஞ்சி சாறு கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க. அது எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது நம்ம எல்லாருமே குடிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் குடித்தோம்னா நம்மளுக்கு இந்த வெயிட் லாஸ் கூட தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. நம்ம கண்ட இந்த சோடாவெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் குடித்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். குழந்தை பெற்றவங்களுக்குமே இந்த இஞ்சி சாறு கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் கொடுப்பாங்க. தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக சளி பிடிச்சிக்கக்கூடாது. அப்புறம் சன்னி வச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருந்து குழம்பு இந்த இஞ்சி சாறும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நான் 100 கிராம் இஞ்சி இது மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி கூட ஒரு சின்ன பூண்டு இது மாதிரி உடச்சி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு சாறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை குடிக்கிற முறையை சொல்கிறேன். பாருங்கள், நம்ம இஞ்சி சாறு அரைச்சி நான் அந்த அளவுக்கு ஒரு போனி அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 3 பேர் சாப்பிடலாம். ஒரு ஆளுக்கு ஒரு 100 ml சாப்பிட்டா போதும். வச்சு நல்லா கடாய் சூடான உடனே அந்த இஞ்சி அதில் ஊற்றினோம்னா முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முறிச்சிட்டு நம்ம தேன் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனையும் குடிக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க குடிக்காதீங்க, ஏன்னா கூட கொஞ்சம் புண்ணாயிடும். இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. சட்டி சூடான உடனே நம்ம ஊற்றுறோம்ல அதில் முறிச்சிடுறது. இப்போ நம்மளோட இஞ்சி சாறு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் தேன் கலந்துனாலும் குடிக்கலாம், வெறுமனைனாலும் குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.